கேரக்டர் வந்து ஹீரோயினா தான் பண்ணணும் அப்படின்றது இல்ல, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்றதுக்கு ரெடி. மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும், அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. நானே அந்த கதை சொல்லும் போது அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்லாம் வந்து நானே அழுதுட்டேன். இங்க வந்திருக்க எல்லா பிரஸ் மீடியா, காஸ்ட் அண்ட் க்ரூ, வேடுவன்ல இருந்து எல்லாருக்குமே வணக்கம். எங்களை சப்போர்ட் பண்றதுக்காக, வேடுவனை சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார், கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண, நான் ஒரு ஜீஃபையோட புல்லட் ஆப்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு நேர்ல ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்றோமோ, ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு, அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கு, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ கௌஷிக் சார் வந்து அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தாரு, பேசிட்டு கதை சொன்னாரு. அவர் கதை சொல்ற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. பவன் சார் கதை சொல்றது, நானே அந்த கதை சொல்லும் போது அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்லாம் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாரு. கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல எனக்கு காஸ்ட் பண்ணதுல. அண்ட் நடிச்சதுல வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு அருவியில விழுந்த இலை மாதிரி தான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவா அப்படிதான் இருக்கும், சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான், இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா, ரொம்ப வந்துட்டு உருக்கமா, நிறைய சோகங்கள் உள்ள இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒண்ணு, பொன் சிரிப்பு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்னொன்னும் சொல்லும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இதுல நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கனாராவி லைக் முக்கியமா சொன்ன, நான் வந்து ரொம்ப ரசிச்சேன் அவரோட நடிப்பு. நான் நேர்ல பார்த்து நடிக்கும் போது எப்பவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எனக்கு வந்து அவர் பயங்கரமா நடிக்கிறாரேப்பா, நம்ம வந்து இன்னும் 2 பிட்டு சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுமே வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து இதுல சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. இந்த லைன் சாந்தி கேரக்டர், இந்த லைன் இருக்கு, இந்த லைன் நம்ம இந்த கோட்டை தாண்டி இப்படி போயிடக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது, அந்த கோட்ல தான் இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன்னா கண்ணாராவிக்கு வந்துட்டு நான் என்னோட எக்ஸ் லவரா நடிச்சிருக்கேன். ஸோ சஞ்சீவ் சருக்கு வந்து நான் ஒய்ஃபா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணுமா, ரொம்ப தப்பாவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து டைரக்டர் சாருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் சொல்லணும். ஏதாவது சின்ன சிரிப்பா இருக்கட்டும், அந்த கண் அசைவா இருக்கட்டும், எல்லாமே வந்து சின் டவுன் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியா நோட் பண்ணி எல்லா நியூவன்சஸும் நோட் பண்ணி எடுத்திருக்காரு. அவரோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேடுவன் வந்து இவ்வளோ அழகா வந்திருக்கு. அண்ட் சஞ்சய் சார் பத்தி சொல்லி ஆகணும், அவர் கூட நடிச்சதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு சீனியர் ஆக்டர், நம்ம வந்து முன்னாடி நான் வந்து சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு நடிக்கிறோம், முன்னாடி நின்று நடிக்கிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தேன். அண்ட் லைக் அவரை நம்ம வந்து போயிட்டு கேட்க முடியாது, நான் பயந்துட்டு இருந்தேன், சரி நம்ம பேசலாமா. ஆனா அவ்வளோ ஸ்வீட்டா பேசினாரு, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் லைக் அவர் என்னென்ன பண்றாரு, நடிக்கும் போது என்னென்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நோட் பண்ணி ஓகே இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், ஓகே கேமராவோட டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் சார். அண்ட் லாவண்யா வந்துட்டு நான் எனக்கும் அவங்களுக்கு காம்பினேஷனே இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு நாள் சந்திச்சோம், அவங்க தனித்தனியா இருந்துச்சு. பட் லைக் ஒரு நாள் சந்திச்சோம். ஆனா என்ன கேரக்டர் அவங்க ஃபுல்லா பண்றாங்கன்றது பவன் சார் சொல்லி எனக்கு தெரியுமே தவிர, இன்னைக்கு நான் பார்த்ததுல வந்துட்டு அவ்வளோ அழகா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டரா இருந்தாலுமே எவ்வளோ சப்போர்ட்டிவா, எவ்வளோ லைக் நான் ரொம்ப ரசிச்சேன் லாவண்யாவோட கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க லாவண்யா. அண்ட் ரேகா நாயர் மேம்
மேம் வேற லெவல்ல பண்ணியிருந்தீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட கேரக்டர். அவ்வளோ லைக் இன்னொரு நான் வந்து டக்குன்னு எனக்கு வந்து சொன்னாக்காலாம் ஞாபகம் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கருப்பு நான் வந்து சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட நடிப்புமே. ஒரு கேரக்டருமே இந்த வேடுவன்ல வந்து ரொம்ப யூனிக்கா, ரொம்ப இந்த கதையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாம ஒரு புது கண்ணோட்டத்துல வந்து எடுத்திருக்காங்க. அதனாலே எனக்கு வந்து இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வெப் சீரிஸை வந்துட்டு நீங்க இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.